ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி வரும் வாரங்கள்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். சந்தியா சரவணன்ட்ட சொல்றாங்க, என்னால எந்த டாஸ்க்குமே பண்ண முடியலங்க, எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது, அப்பப்ப மயக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் நினைக்கிறாரு ஒருவேளை சந்தியா கன்சீவா இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால சந்தியாட்ட சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க டென்ஷன் ஆகாம கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அடிக்கடி டயர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க, மயக்கம் வருதுன்னு சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க முன்னாடி இருந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னவோ நீங்க கன்சீவா இருப்பீங்களோன்னு தோணிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு தடவை அதுக்கான டெஸ்ட் எடுத்து பாத்துருங்க சந்தியா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியாவுக்கும் சரவணன் சொல்றது சரின்னு தோணுது, அதனால டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அகாடமில இருக்கிற ஃபார்மசிக்கு போய் கன்ஃபர்மேஷன் கிட் வாங்கி வந்து பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஏன்னா அதுல 2 லைன் வருது. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க சந்தியா. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சரவணனுக்கு கால் பண்றாங்க. இப்போ சந்தியாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஐபிஎஸ் ஆஃபீஸர் சந்தியாவோட ரூமுக்கு வராங்க. இது யாரோட டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு கேக்குறாங்க. என்னோடது தான் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. போனை வாங்கி இப்போ அந்த மேடம் பேசுறாங்க, உங்களோட ஒய்ஃப் கன்சீவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஒய்ஃபை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே சரவணனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. விஷயத்தை இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாட்டையுமே சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சந்தியாவோட மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கிளம்பி போய் சந்தியாவை கூட்டிட்டு வந்துருடா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில அந்த மேடம் சந்தியாட்ட சொல்றாங்க, நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வந்ததுல இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெல்த் கண்டிஷன்ல உன்னால இங்க ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண முடியாது, நீ அகாடமில இருந்து ரிலீவ் ஆகி போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தியா என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க. சரவணன் இப்போ சந்தியாவை கூட்டிட்டு போறதுக்காக அகாடமிக்கு வராரு. சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் அன்னைக்கு பொறுமையா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னங்க பண்ணுவீங்க, நானும் தான் காரணம் அதுக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சரி, அகாடமில இருந்து ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க டாக்டர் சர்டிபிகேட் இருந்தா தான் ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால சந்தியாவை இப்போ அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்றதுக்காக போறாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சந்தியா கன்சீவா இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே சந்தியாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் ஏற்கனவே பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் கிட் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர், அதுல நான் கன்சீவா இருக்கிறேன்னு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் சந்தியாட்ட சொல்றாங்க, நீங்க பார்த்த கிட் வந்து போலியானதுங்க, சம்டைம்ஸ் அது தப்பான ரிசல்ட் காமிக்குது அப்படின்னு பேப்பர்லயே நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கன்சீவா இல்ல சந்தியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் சந்தியாட்ட சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சந்தியா, சென்னைக்கு நாம சமையல் போட்டிக்கு போனோமே அப்படின்னு சொல்றாரு. முதல் போட்டியில கூட நான் சரியாவே பண்ணலைங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனால என்னோட ஒரு கை கூட வேலை செய்யாம போயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு சரவணன். அதுக்கப்புறமா நீங்க தண்ணியில விழுந்ததை பார்த்த உடனே உங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக என்னையவே அறியாம அந்த கையை நான் வேலை செஞ்சு உங்களை காப்பாத்தினேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறமா நீங்க எனக்கு கொடுத்த அட்வைஸ்னாலதான் நான் தன்னம்பிக்கையா அந்த சமையல் போட்டியில கலந்துட்டு வின் பண்ணனேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். அதே மாதிரிதான் சந்தியா, நீங்களும் இப்போ உங்களுக்கு ஒண்ணு கிடையாது, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட உங்க கனவை நோக்கி ஓடுங்க சந்தியா அப்படின்னு சொல்றாரு சரவணன். சரவணன் சந்தியாவுக்கு இப்போ ஒரு செயின் பிரசன்ட் பண்றாரு. இது எப்போதுமே உங்க கழுத்திலே இருக்கட்டும், நீங்க டென்ஷன் ஆகுறப்பெல்லாம் இது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், நீங்க தன்னம்பிக்கையோட வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மா சொன்ன மாதிரி அந்த கப்பை வின் பண்ணி நீங்க நம்ம ஊருக்கே போஸ்டிங் வாங்கிட்டு வருவீங்க சந்தியா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சந்தியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சரவணன் கிளம்பி இப்ப ஊருக்கு போயிடுறாரு. சந்தியா ட்ரைனிங் கொடுக்குற ஐபிஎஸ் மேடம்கிட்ட போய் ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசுறாங்க. நான் மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம், இனிமே எல்லா போட்டியிலையும் நான் வின் பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு கன் ஷூட் பண்றதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தியாவால அதை ஃபர்ஸ்ட் சரியா பண்ண முடியல. அதுக்கப்புறமா அவங்க முயற்சி எடுத்து எல்லா பயிற்சியுமே பண்றாங்க. ஒரு கட்டத்துல தீவிரவாதிகள் அந்த ஐபிஎஸ் மேடமை கடத்திட்டு போயிருவாங்க. அவங்க கிட்ட இருந்து சந்தியா தான் அந்த மேடமை காப்பாத்துவாங்க. இதே மாதிரி அவங்க வைக்கிற எல்லா போட்டியிலையும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறாங்க சந்தியா. அடுத்ததான் ஐபிஎஸோட லாஸ்ட் டே ட்ரைனிங் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல வச்சு அந்த ஐபிஎஸ் ஆபீசர் இந்த கப்பை யாரு வின் பண்ணினாங்க அப்படின்ற நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்துல் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு, இந்த கப்பு எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. சரவணன்மே அந்த மீட்டிங்ல கலந்துப்பாரு, அவருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறாரு. சந்தியா கடைசியா நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. பெஸ்ட் ட்ரைனிங் ஆபீசரோட அவார்டை வின் பண்ண போற கேண்டிடேட் யாருன்னா அது சந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவுக்கு இந்த கோப்பை மட்டும் பரிசு கிடையாது, அவங்களுக்கு அவங்களோட சொந்த ஊர்லயே ஐபிஎஸ் போஸ்டிங்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தியா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க, அதை எப்படி இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.